வணக்கம் மாணவர்களே, இன்று 11ஆம் வகுப்பு வேதியியல் அலகு 2 33வது வினா, காலத்தை சார்ந்து அமையாத ஸ்கார்டிங்கர் அலைச்சமன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கச்சு கேப் சை ஈக்குவல் டு இ சை. சரியா? இந்த கச்சு கேப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமில்டோனியன் செயலி. சரியா? சைங்கிறது அலை சார்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஈங்கிறது அமைப்பின் ஆற்றல். இவ்வளவும் நம்ம எழுதிட்டோம் சிம்பிளா. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, கச்சு கேப் அப்படிங்கிறது என்னன்னு எழுதணும். மைனஸ் கச்சு ஸ்கொயர் 8π² m இன்டு டோ ஸ்கொயர் டோ x². சரியா? எக்ஸை பொறுத்து. அடுத்து டோ ஸ்கொயர் டோ y². xy சேர்த்து வரும். டோ ஸ்கொயர் டோ z² ப்ளஸ் என்னது v. இதுதான் என்னது கச்சு கேப். இந்த கச்சு கேப்பை அப்படியே இங்கே நம்ம பிரதிடுதோம். ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த கச்சு கேப்பை எதில் பிரதிடுதோம்? ஈக்குவேஷன் நம்பர் 1 கச்சு கேப்புக்கு பதிலாக பிரதிடுதோம். அப்போனா இது அப்படியே எழுதுங்க. மைனஸ் கச்சு ஸ்கொயர், சரியா, பை 8π² m. அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள். சரி, டோ ஸ்கொயர் டோ x² ப்ளஸ் டோ ஸ்கொயர் டோ y² டோ ஸ்கொயர் பை டோ z² ப்ளஸ் v. இதுதான் கச்சு கேப். சரியா? இன்டு என்ன இருக்குன்னு பாருங்கள். சை இருக்குது. இன்டு என்ன இருக்குது? சை இருக்குது. ஈக்குவல் டு என்ன இருக்குன்னு பாருங்கள். இ சை இருக்குது. சரியா? இந்த சையை உள்ளே கொண்டு வந்தால் இது என்ன ஆகும்? அதை மாற்றுங்க. வி சையாக மாறும். சரியா? அடுத்து இதை உள்ளே இங்கே கொண்டு வந்தோம்னா, இங்கே பெருக்கல்ல போட்டோம்னா இதை மல்டிபிள் பண்ணும், இதை மல்டிபிள் பண்ணும், இதை மல்டிபிள் பண்ணும். சரியா? பெருக்கும். இதை பெருக்கும், இதை பெருக்கும், இதை பெருக்கும். சரியா? உள்ளே கொண்டு வந்தோம் சையை. சரியா? அதை எழுதிடலாமா? என்ன செய்யலாம்? டோ ஸ்கொயர் சை டோ z². அடுத்து டோ ஸ்கொயர் சை டோ y². அடுத்து டோ ஸ்கொயர் சை டோ x². சரியா? கரெக்டாக எழுதிட்டோமா? அடுத்து இதுக்கு அடுத்து என்ன இருக்குது? இது மல்டிபிளில் தான் இருக்குது. அதனால் அதை அப்படியே எழுதினா போதும். கச்சு ஸ்கொயரு பை 8π² m. சரியா? சை இங்கே ஒரே ஒரு ப்ளஸ் தான் இருக்குது. இங்கே மல்டிபிள் பண்ணுது, இது எழுதிட்டோம். இங்கே மல்டிபிள் பண்ணதை உள்ளே கொண்டு எல்லாத்தையும் எழுதிட்டோம். இதுக்கு அடுத்து என்ன இருக்குது? இ சை இருக்கா? இதை உள்ளே கொண்டு வந்துடுங்க. மைனஸ் இ சையாக மாறிடும். ஈக்குவல் டு அந்த பக்கத்தில் என்ன போடுங்க? 0 போட்டுருங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் நம்ம சின்ன மாற்றம் கொண்டு வரணும். இந்த இடத்துல இந்த மைனஸை பொதுவாக வெளியெடுங்க. சரியா? பொதுவாக வெளியே எடுத்தால் இந்த விஇயை பிளேஸை மாற்றிடுங்க. இ இருக்க வேண்டிய இடத்துல வி போடுங்க. வி இருக்க வேண்டிய இடத்துல என்னது? சரியா? இடத்த மட்டும் மாற்றிடுங்க. மைனஸை பொதுவாக எடுத்தால் இ மைனஸ் வின்னு எழுங்க. இங்கே வி மைனஸ் வின்னு இருக்குல்ல? சரியா? சையை பொதுவாக வெளியே போட்டுருங்க. பொதுவாக எடுக்கிறதுனால வெளியே போட்டுங்க. ஈக்குவல் டு 0 போட்டுங்க. அடுத்து உள்ளதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். மைனஸ் என்ன இருக்குது? கச்சு ஸ்கொயர் பை என்னது? 8π² m. சரியா? டோ ஸ்கொயர் சை டோ x² ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ y² ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ z². சரியா? அடுத்து பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இதை 2y ஈக்குவேஷன் நம்பர், சரியா, சமன்பாடு 2y மைனஸ், சரியா, இதோட தலையிலே எழுதுங்க. மைனஸ் 8π² m பை கச்சு ஸ்கொயரால் பெருக்குக.
கூக சரியா பெருக்கணும் இதால் பெருக்கணும் சரியா பெருக்கையில் பாருங்கள் இதோட தலையில் தான் இது அப்புறம் இந்த இடத்துல பெருக்கல்ல அப்படியே போடுங்க இங்கே பெருக்கணும் இந்த இடத்துல என்ன இருக்குது இது ப்ராக்கெட்டில் தான் இருக்குது இந்த இடத்துலையும் பெருக்கணும் ரெண்டு இடத்துல தான் இது வரும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்புறம் இந்த இடத்துல பெருக்கையில் என்ன ஆகும் இதோட தலையிலே எழுங்க மைனஸு 8π² எம்மு பை என்னது h² இன்ட்டு என்ன இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது சரியா அப்புறம் ப்ளஸ் ஆயிரும் சரியா இங்கேயும் மைனஸ் இருக்கிறதுனால h² பை 8π² எம்மு இது என்ன ஆயிரும் இதுக்கு இது கேன்சல் ஆயிரும் மைனஸ்க்கு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் இந்த டேர்மு முடிஞ்சிச்சு அது எழுதுருங்க τ² பை τ x² பை ப்ளஸ் τ² பை τy² ப்ளஸ் τ² பை x². இந்த இடத்துல மைனஸ் இருக்குல்ல இந்த மைனஸு இதால் பெருக்கிறதுனால என்ன ஆயிரும் இந்த இடத்துல ப்ளஸ் ஆயிரும் சரியா அடுத்து என்னது ப்ளஸ் ஆச்சுன்னா அந்த டேர்ம் என்ன இருக்குது 8π² எம்மு பை h சரியா அடுத்து என்ன இருக்குங்க v மைனஸ் v சரியா இந்த சை இருக்குல்ல இந்த சை ஈக்குவல் டு என்னது 0 சரியா நம்ம இப்போ இதை மட்டும் எழுதுனா போதும் இந்த டேமை மட்டும் எழுதுனா போதும் இது கேன்சல் ஆயிடுச்சு மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் அப்புறம் என்ன மட்டும் எழுதுனா போதும் τ² சை பை x² ப்ளஸ்ஸு τ² சை பை y² அடுத்து τ² சை பை z² சரியா க்ளோஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் என்னது 8π² எம்மு பை h இந்த சையை வேணால் முன்னாடி கொண்டு வந்துங்க சை போட்டுக்கோங்க சரியா இன்ட்டு என்ன இருக்குது இ மைனஸ் வி ஈக்குவல் டு என்னது 0 இதுதான் என்னது வகைக்கெழு சமன்பாடு என்னது காலத்தை சார்ந்து அமையாத ஸ்காடிங்கர் அலை சமன்பாடு ஆகும் சரியா இதோட முடிச்சுருங்க